ஹாய் நான் உங்கள் பாவி வீட்டில் கொஞ்சமாக கடலை மாவும் வெண்டைக்காவும் இருந்தால் இந்த ரெசிபியை ஈஸியாக பண்ணிடலாம். இது வரைக்கும் இந்த மாதிரி டேஸ்ட்டில் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு, கொஞ்சமாக உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய், அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கடலை மாவு அதையும் ஆட் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா குக் ஆகி வந்துடும். அதுக்கப்புறமா அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஜீரகம், கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்குனது இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க அந்த வெண்டைக்காயை ஆட் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா நல்லா மசாலாலாம் அந்த வெண்டைக்காயில் இறங்கி இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இவ்வளோதாங்க, வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.